ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விஆர் யூனிக். ஒருத்தர் ஹோம் லோன் எடுத்தால் அவருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் லோன் கிடைக்கும், அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அவருக்கு உண்டான எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அவர் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் கனரா பேங்க் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் இதே எலிஜிபிலிட்டி தான் எல்லா பேங்க்குக்கும் வரும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். நோ அப்பர் லிமிட் ஆன் லோன் குவாண்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களோட இன்கம்மை பொறுத்து தேவைப்படுற தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு அடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நோ ப்ரீபெய்டு பெனால்ட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோனை நீங்கள் சீக்கிரம் கட்டி முடித்தாலும் அதுக்கு எந்த பெனால்ட்டியும் அவங்க போடுறதில்ல. லோன் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கிக்கிறீங்க லோன் போட்டு, அதே மாதிரி ரெண்டாவதாக ஒரு வீடு வாங்குறதுனாலும் நீங்கள் செகண்டு வீட்டுக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மினிமம் ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்லிக்கிறாங்க. இருக்கிற பெனிஃபிட்லேயே ப்ரீபெய்டு பெனால்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. சில வங்கியில் முன்னாடியே நம்ம லோன் கட்டினா சம் அமௌண்ட்டை பெனால்ட்டியை கட்டணும். அடுத்து என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரெடி பில்ட் ஹவுஸ் ஆர் ஃப்ளாட்னு கொடுத்துருக்காங்க. கட்டின வீட்டை அப்படியே வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஆர் ஃப்ளாட்னு கொடுத்துருக்காங்க. வீடு நம்மளோட இடத்துல கட்டுறதுக்கு இல்லைன்னா ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு நமக்கு லோன் தர்றாங்க. மூணாவது பர்ச்சேஸ் ஆஃப் சைட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதைய காம்போசிட் ஹவுசிங் லோன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் இடத்த வாங்குறதுக்கும் அதில் வீடு கட்டுறதுக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. வாங்குகிற லோன் அமௌண்ட்டில் 60% இடம் வாங்குறதுக்கும் 40% வீடு கட்டுறதுக்கும் பிரித்து தருவாங்க. அடுத்த பாயிண்டில் வீடை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கும் 15 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு தர்றாங்க. அது வீட்டு லோன் வாங்கினதுலேருந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். வீடை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோன் தர்றாங்க. எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆகுதோ அதில் 75% வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பென்ஷன்லேயே ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணுறீங்க, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அதில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா 25% ஆஃப் லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு லோனாக தர்றாங்க. இதில் சொல்லாத பாயிண்ட் என்னென்னா, கட்டின பழைய வீடு 5 வருஷம் 10 வருஷம் ஆன பழைய வீடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு லோன் தர்றாங்க. ஒருத்தங்களுக்கு 2 வீடு கட்டுற வரைக்கும் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஒரு வேளை 3வது வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது காம்போசிட் ஹவுசிங் லோன் சொல்லுவாங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் மனைவியோட பேரில் இடமோ அல்லது குழந்தைகளோட பேரில் இடமோ இருந்து குடும்பத்தில் யார் சம்பாரிச்சிட்ருக்கிறாங்களோ அவங்களோட ஜாயிண்டாக போட்டு நம்மளால் ஹவுசிங் லோன் வாங்கிக்க முடியும். அடுத்து லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துடலாம். மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவங்க வாங்குகிற மாத சம்பளத்தை மொத்த அமௌண்ட்டில் இருந்து 72 தடவை அவங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அதுவே முக்கியமான பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு 96 முறை மாத சம்பளத்தை லோன் அமௌண்ட்டாக தர்றாங்க. அடுத்து மாத சம்பளம் இல்லாத ட்ரேடிங்கோ பிஸ்னஸோ இல்லை கமிஷன் பொறுப்புலையோ வேலை செய்கிறவங்களுக்கு மொத்த கிராஸ் ஆனுவல் இன்கம்லேருந்து 6 தடவை அவங்களுக்கு லோன் அமௌண்ட்டை தர்றாங்க. அதுவே செலக்டிவாக 8 தடவை கிராஸ் ஆனுவல் சேலரியை லோன் அமௌண்ட்டை தர்றாங்க. ஒருத்தர் 30,000 ரூபா மாத சம்பளமாக வாங்கினா 30,000 × 72 = 21,60,000 ரூபா அவருக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க 6 லட்ச ரூபா வாங்கினா × 6 தடவை 36 லட்சம் அவருக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி ரிப்பேர் அண்டு ரினோவேஷனுக்கு அதிகபட்சமாக 15 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. லோன் அமௌண்ட்டில் நாம் ஃபர்னிஷிங் அண்டு ஃபிக்சரை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 25% லோன் அமௌண்ட்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நாம் ப்ராசஸிங் சார்ஜ் பார்த்துடலாம். ப்ராசஸிங் சார்ஜுன்னு பார்த்தோம்னா 0.5% ஆஃப் லோன் அமௌண்ட்டை நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 1,500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ கனரா பேங்க்கில் ரீட்டைல் ஃபெஸ்டிவலுங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜில் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதே டேக் ஓவராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீமில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் வெய்வர் பண்ணுறாங்க.
அடுத்து நாம் எத்தனை வருஷம் லோன் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீபேமெண்ட் டெனூர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருஷம் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளோட ஏஜ் 75 வயசு அட்டன் பண்ணுற வரைக்கும் நாம் லோன் கட்டி முடிச்சுக்கலாம். நாம் லோன் போட்டால் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்களான்னு பார்த்தா இல்லை, நாமளையும் கொஞ்சம் மார்ஜின் அமௌண்ட்டு போட சொல்லுவாங்க. அதாவது 30 லட்ச ரூபாய்க்கு உள்ளே நம்ம வாங்கினோம்னா 10% நாம் லோன் அமௌண்ட்லேருந்து போடணும். 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கினோம்னா நம்ம 20% நம்ம கையிலிருந்து போடணும். 75 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா 25% நம்ம கையிலிருந்து போடணும். அதுவே பழைய வீடு நாம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வீட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு மார்ஜினாக 25% நம்ம கட்டணும். அடுத்து நாம் யாருக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரெசிடென்சியல் டைப்பு நாம் ரெசிடென்சியல் இந்தியனாக இருக்கணும் அல்லது நான் ரெசிடென்சியல் இந்தியனாக இருக்கணும். அது கூட பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருந்தாலும் லோன் வாங்கிக்கலாம். சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கண்டிஷன்னா, அவங்க 2 வருஷம் கண்டினியூவாக சேலரி வாங்கிட்டு இருக்கணும். கரண்ட்டாக இருக்கிற கம்பெனியில் 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங்கு, டாக்டரு, இவங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸு ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அந்த சேலரியை வெரிஃபை பண்ணுவாங்க. லோன் வாங்க குறைஞ்ச வயசாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதிகபட்சம் 75 வயசுக்குள்ளே கட்டிடணும். அடுத்து நாம் லோன் வாங்க என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்துடலாம். ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபில் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு கொடுக்கலாம். அதே மாதிரி சேம் ப்ரூஃபாகவும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சியல் அட்ரஸுக்கும் நம்ம கொடுத்துடலாம். பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து ஃபோட்டோவையும் ஏஜ் மற்றும் ஃபோட்டோ ஐடென்டிக்கு நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கமுக்கு உண்டான ப்ரூஃபாக நம்ம சேலரி ப்ரூஃபையும் இல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணணும். சேலரி ப்ரூஃபாக இருந்ததுன்னா நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டோட லாஸ்ட்டு 6 மந்த் சேலரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அதோட கன்ஃபார்ம்டு சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேட்பாங்க, அதையும் சப்மிட் பண்ணணும். பிஸ்னஸ் ப்ரூஃபாக இருந்ததுன்னா நம்மளோட உத்தியோக ஆதார், ஜிஎஸ்டியை ரிட்டர்ன் இருந்ததுன்னா அதையே சப்மிட் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் வித்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதை 3 இயர்ஸுக்கு அசஸ்மெண்ட்டோட சேர்த்தி கொடுக்கணும். இதுவே அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குது அப்படின்ட்டா லேண்ட் ரெக்கார்டோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் கொடுக்கணும். ஒர்க் பண்ணுறவர் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருந்தார்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வீசா, பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். ஒர்க் பர்மிட்டையும் சப்மிட் பண்ணணும். வீட்டுக்கு உண்டான பத்திர ப்ரூஃபோ அல்லது லேண்டுக்கு உண்டான பத்திர ப்ரூஃபோ நாம் சப்மிட் பண்ணணும். அது நம்ம பத்திரம் கடைசியாக 13 வருஷம் யார் யார் பேரில் இருந்தது அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணணும். அது கூட வில்லங்க சர்டிஃபிகேட்டாக 13 வருஷத்துக்கு எடுத்து அதையும் சப்மிட் பண்ணணும். டேக்ஸ் பெய்டு ரெசிப்ட் கட்டியிருந்தோம்னா அது ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். அது கூட நாம் பில்டிங் கட்டின அப்ரூவ்டு பிளானு பஞ்சாயத்தில் இருந்தோ இல்லை டவுன் பஞ்சாயத்தோ இல்லை கிராமத்து வில்லேஜில் இருந்தோ வாங்கியிருந்தோம்னா அதையும் சப்மிட் பண்ணணும். உங்களோட வீட்டுக்கோ லேண்டுக்கோ டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தால் அந்த டிடிசிபி அப்ரூவ்டையும் சப்மிட் பண்ணணும். அது கூட பட்டா, சிட்டா நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணணும். நாம் சொந்த இடத்துல வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதோட எஸ்டிமேஷனை கண்டிப்பாக சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரூஃபு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கோட பேனல் லாயரு வெரிஃபை பண்ணி நமக்கு டைரெக்டாக பேங்க்கில் கொடுத்துருவார். இவ்வளவு டாக்குமெண்ட்டும் கரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வீடு கட்டுற கனவை நிறைவேற்றிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.